இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊருக்கு போகிறது காரில் போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா, ட்ரெயினில் போகிறீங்களா, ஃப்ளைட்டில் போகிறீங்களா, எதில் போகிறீங்க, எவ்வளோ செலவாகும் அப்ராக்சிமேட்டாக. இப்போ இங்கேருந்து காரில் நான் போகிறேன், காரில் வந்து போகிறதுக்கு எப்படியும் 2000 ரூபாய் பெட்ரோல் செலவாகும். இங்கேருந்து 4 டோல் இருக்குது, இவ்வளோ பணம் கட்டணும், இதுக்கு எனக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸு தேவை, 2 நாள் ஸ்டே பண்ண போகிறேன், இந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன், இதெல்லாம் வாங்கிட்டு போகிறேன். தெளிவாக பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க. இப்போ ஒரு திருச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா நான் சென்னையில் இருக்குங்க, திருச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா திருச்சிக்கு போகிறதுக்கான பிளான் பண்ணுவீங்க, இந்த ரூட்டில் போனால் கரெக்டாக இருக்கும்னு பிளான் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடையணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களேடா, இன்றைக்கி அப்படியே ஜாலியாக போகுதுங்க, நேற்று சம்பாரிச்சா நேற்று சம்பளம் வந்துச்சு, இன்றைக்கி அப்படியே போயிட்டுருக்கு, இந்த மாதம் அப்படியே ஓடிடும், அடுத்த மாதம் இந்த மாதம் வேலைக்கு போகிறேன், அடுத்த மாதம் அந்த சம்பளம் கிடச்சிடும், அப்படியே போயிட்டுருக்கும், நான் ஒரு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியாக நீங்கள் பொதுவாக பேசி கொண்டிருந்தால் நீங்கள் திருச்சிக்கு நான் ஊருக்கு போகிறேன், எந்த ஊருக்கு போகிறேன்னு தெரியாது, எப்படி போகிறேன்னு தெரியாது, ஆனால் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும், டே டு டே லைஃப்பில் எல்லாமே தேவைப்படுகிறது. ஆனால் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு எவ்வளோ தெளிவாக நீங்கள் இருக்கீங்களோ அந்த தெளிவாக உங்களுக்கு அது எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும்.